வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு தச்ச ப்ளவுஸ்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சு எப்படி வந்து பேட்டர்ன் வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் சொன்ன மாதிரி கிராஸ் கட் போடுறோம். ஸ்ட்ரெயிட் கட் அப்படின்னா இதை நம்ம வந்து 4ஆக திருப்பி மடிச்சுக்கலாம். இது வந்து கிராஸ் கட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ப்ளவுஸோட செஸ்ட் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 19, அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 9.5 இன்ச் வந்து வருது. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம விடுறோம். ஓகேவா? சீம் அலவன்ஸ் வந்து விடுறோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஹைட்டு, பேக் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12.5 இன்ச் வந்து இருக்குது. ஸோ ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து தையலுக்காக வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஸோ பேக் ஹைட் வந்து உங்கள் எல்லாருக்கும் புரியணும் ஈஸியாக அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் வந்து எழுதி காமிச்சு உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஸோ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 12.5 இன்ச். ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் தையலுக்காக. அப்போது இதோட ஹைட் வந்து 13 இன்ச்சா. அது போக நம்ம ஃபோல்டிங்க்கு உள்ளது வந்து வேறு தனியாக. ஓகேவா? ஏன்னா நம்ம கீழே வந்து ஃபோல்ட் பண்ணுவோம் 2 இன்ச். அது வந்து ஃபோல்ட் பண்ணுறது வந்து 1 இன்ச்சோ 1 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அது வந்து தனியாக கீழே பாட்டம்லேருந்து 2 இன்ச் எடுத்து ஃபோல்டிங்க்கு வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஃபோல்டுக்காக 2 இன்ச். அப்போ 13 + 2 15 இன்ச் வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டியது வந்து வரும். ஸோ இப்போது கீழே பாட்டமில் ஃபோல்டுக்காக 2 இன்ச் எடுத்தாச்சு. இப்போது அந்த ஃபோல்டில் கரெக்டாக அந்த பாட்டம் பாயிண்டில் வச்சுட்டு 13 இன்ச் வந்து மேலே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம போட்ட மாதிரி 9.5 இன்ச் வந்து நம்ம வந்து இதில் வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ தையலுக்காக சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் வந்து நம்ம வந்து விட்டுறோம். ஸோ இப்போ இதை வந்து பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து திருப்பி இந்த வீடியோ வந்து கேட்டிருந்ததுனால நாங்கள் திருப்பி இந்த வீடியோ வந்து ரீஅப்லோட் பண்ணுற மாதிரி. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ திருப்பி பண்ணுறது. ஸோ ஃபோல்டுக்காக 2 இன்ச். அதுக்கப்புறம் செஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச். அதுக்கப்புறம் சைடு சீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச், அதாவது 1.5 இன்ச். ஸோ இப்போது நெக்கோட கேப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ எல்லாமே வரைஞ்சாச்சு. சைடு ஹைட்டு, அதுக்கப்புறமா நெக்கு, அந்த பின் கழுத்து உயரம், அதெல்லாம் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பேக் சைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த நெக்கு இதை பாருங்கள். ஸோ 2.5 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம 2.5 இன்ச் வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். ஷோல்டர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச் இருக்குது. ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு நமக்கு வந்து வேணும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்கோட கேப்பும் 2.5 இன்ச்சு தான். நெக்கோட விட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு தான். ஸோ அதை நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போது சைடு ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச் இருக்குது. ஸோ இப்போ கீழே பாட்டம்லேருந்து 8 இன்ச்சுக்கு நீங்கள் டேப்பை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸஸாக உள்ளது தான் உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் வரையக்கூடிய லைன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச் சைடு ஹைட் வந்து 8 இன்ச் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டையும் மேலே உள்ள அந்த பாயிண்ட்டையும் ரெண்டையும் வந்து எல் ஷேப் மாதிரி நம்ம போட்டு அதில் தான் நம்ம வந்து ஆம்லைன் வந்து வரைய போகிறோம். இப்போ பேக் நெக்கோட ஹைட்டை எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நெக்கு ஹைட்டை எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இப்படி டேரெக்டாக எடுத்துகிட்டு பார்க்கும்போது நமக்கு 7.5 இன்ச் இருக்குது. இல்லை இது பா நெக்ங்கிறதுனால இப்படி நம்ம வரைஞ்சிட்டோம், ரவுண்ட் நெக் அப்படி பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். சென்டரில் உள்ள அந்த லைனை எடுத்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 4 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா எக்ஸஸாக உள்ளது வந்து நமக்கு வந்து அந்த நெக்லைன் ஏரியாவாக வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்லைனும் வரைஞ்சி முடிச்சாச்சு. இதில் நமக்கு எந்த நெக்லைன் வேணுமோ அந்த நெக்லைன் ஷேப்பை நம்ம வரைஞ்சிடலாம். இப்போ ஆம் ஹோல் வளைவு வந்து வரைய போகிறோம். உள்ளே இருந்து ஒரு இன்ச் உள்ளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த வளைவை வந்து வரைஞ்சி விட்டுறலாம். ஸோ இப்போ அதோடு நம்ம வந்து சேர்த்து விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி தான் வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து வந்து நம்ம போடுறது. ஸோ இப்போது நம்ம இன்னொரு தடவை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் ஹைட் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கோட இறக்கம், அப்புறம் செஸ்ட் லைன் வந்து 9.5, அதை 2ஆல் டிவைட் பண்ணி வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் 9.5 அப்படின்னு சொல்லி அந்த மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் சைடு சீம் அலவன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வந்து விட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறவு சைடு உயரத்தை நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆம் ஹோல் வளைவு வந்து கிடச்சிரும் சைடு அளவு மெஷர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம வந்து ஃபோல்டுக்கு விட்டுருக்கோம். ஸோ அதை சேர்க்காம தான் அந்த இதை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அதுக்கடுத்து நெக்கோட கேப்பு, அதுக்கப்புறம் நெக்கோட விட்டு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையுமே நம்ம வந்து மெஷர் பண்ணி வரைஞ்சாச்சு. ஸோ ப்ளவுஸில் உள்ள மெஷர்மெண்ட் படியே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மட்டும் கூட்டியிருக்கோம், ஏன்னா தையலுக்காக விட்டுருக்கிறது அது. ஸோ அதை நம்ம வரைஞ்சி ஆம் ஹோல் வளைவும் வரைஞ்சி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து நெக்கோட இறக்கம் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிட்டோம். ஸோ நெக்கோட இறக்கம் வந்து நீங்கள் இப்படி இது வந்து பா நெக் அப்படிங்கும்போது மெஷர் பண்ணலாம். இல்லைன்னா இந்த சென்டர் பார்ட்டை மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சரியாக வந்து வரும். ஸோ இது ரவுண்ட் நெக்குங்கும் போது அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் மெஷர் பண்ணும்போது முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட் மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்து வரும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு தச்ச ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு எப்படி வந்து அதை ஈஸியாக வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பேக் பார்ட்டை வச்சு எப்படி வந்து கிராஸ் கட் இந்த பீஸை வச்சு போட்டு கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.